அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே நடிக்க தான். ஸோ அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அவர் தனக்கான வாய்ப்பை நானே உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போய் இவ்வளோ நாள் போராடிட்டு வந்திருக்காரு. சரி நீங்கள் நடிக்காதீங்கன்னா கேட்பாரா? நடிக்கிறதுக்காக தான் அவர் ப்ரொடியூசராகவே ஆயிருக்காரு. அதுதான் உண்மை. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது எல்லாமே சோசியல் இம்பேக்ட் கிடையாது. ஆனால் 2 மணி நேரம் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல வரேன். அந்த கதை உங்களுக்கு 2 மணி நேரம் அவர்கிட்ட இருக்கிற மெயின் விஷயம் தான் ஏதாவது போட்டு காட்டணும்னா புரியலப்பா 10 பேர் சொல்லி மாட்டாரு. அப்படி இது நல்லா இருக்கே, இதுதான் அப்படியே போட்டேன். அப்படியா? சரியோ. வாவ் தமிழா வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட லாரா மூவியோட டீம் இருக்காங்க. ஜனவரி 3 அந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு கியூரியோசிட்டியில் கேட்கணும்னு இவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ 4 பேர் இருக்காங்க என் முன்னாடி. ஹாய் எல்லாருக்கும். ஹாய். நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா இந்த படத்தில் உங்களுக்கு என்னென்ன ரோல்னு? வணக்கம், என் பேர் மணிமூர்த்தி, லாரா படத்தினுடைய டைரக்டர். என் பேர் ரகுஷ்ராவன்குமார், லாரா படத்தோட மியூசிக் டைரக்டர். ஐம் அனுஸ்ரயா, லாரா படத்தோட ஹீரோயின். கார்த்திகேசன், லாரா படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ட்ரெய்லர் பார்த்தேன், ஃபுல்லாக சீரியஸான நோட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தட் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டாக எடுத்த மூவி தான். ஸோ நீங்கள் தான் அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்க இல்லையா? எங்கேருந்து அந்த ஸ்டோரி உங்களுக்கு கிடைச்சிது? அதாவது இது உண்மையான நடந்துச்சுன்னு இந்த ஒரு திங் உங்களுக்கு கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு சம்பவம். இது வந்து ப்ரொடியூசர் சொன்னது, அப்ரோச் பண்ணது. அவங்க ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, 90s சம்திங். அப்போ வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சம்பவம் அவங்க ஊரில் நடந்திருக்கு. ஒரு க்ரைம் ஒன்று நடந்திருக்கு. அந்த க்ரைம் கடைசி வரைக்கும் கன்க்ளூஷனுக்கே போகலை அப்படின்றது அவர் அந்த ஏஜில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ப்ளேவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசஸ் எங்கெல்லாம் போச்சு, எப்படிலாம் ட்ராவல் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சது இவர் எங்கேயோ போய் அடி வாங்க போகிறாருன்னு. ஸோ இது வேலைக்காகாது, அதனால் நாட் ஆஃப் த ஸ்டோரி எடுத்துப்போம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கிளை கதைகள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவான கன்க்ளூஷனோ இல்லை என்ன நடந்துன்றது தெரியாமல் நம்ம போய் அதை முழுக்க அதுலேருந்து எடுக்க முடியாது. அப்போ அதுலேருந்து நாட் ஆஃப் த ஸ்டோரியை நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ இதுலேருந்து நாங்கள் ஒரு ப்ளே ரெடி பண்ணோம். ஸோ ப்ளே ரெடி பண்ணும் பொழுது அது ஃபுல்லாகவே எங்களுக்கு யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகும். அதில் அந்த 3 தனித்தனி பிளாக்குமேவும் வேறு வேறு இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தடை செய்யப்பட்ட அந்த ஒரு நாட்ஸ். இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்பொழுது அது ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்ஸ் தான் தனித்தனியாக தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக ரெடி பண்ணோம். ஸோ அப்படி உருவானது தான் இந்த லாராவுடைய ஃபுல் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ ஒரு டவுட் என்னன்னா, அதாவது இப்போ 3 ஸ்டோரின்னு சொன்னீங்க இல்லையா? 3மே உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரியா இல்லை ஒரு ஸ்டோரியிலேருந்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு? மெயின் நாட் ஆஃப் த ஸ்டோரி உண்மை சம்பவம். அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 கிளை கதைகள் எடுத்துக்கிறோம். அந்த 3 கிளை கதைகளில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ கரண்ட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 3 கிளை கதைகளுமே கற்பனை தான். நீங்க டைரக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஒரு இது சொல்லும்போது உங்க மைண்ட்ல இருந்த ஒரு தாட் என்ன? ஒரு விஷன் இருக்கும்ல, இந்த படம் இப்படிதான் மக்கள் கிட்ட போய் சேரணும், இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னா அது இப்போ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு அதை யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்க மைண்ட்ல என்ன இருந்துச்சு? நான் இது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து நடிப்புக்காக வந்து மெட்ராஸ் வந்து இங்கே நிறைய ட்ரை பண்ணிவிட்டு வாய்ப்பு கிடைக்காம நான் கோயம்புத்தூர் பிஸ்னஸ்க்காக போயிட்டேன். அங்கே பிஸ்னஸ்க்கு போயிட்டு வந்து எனக்கு இந்த எண்ணங்கள் தோண்டிகிட்டே இருந்தது, எப்படியாவது நம்ம சினிமாவுக்கு திரும்பி போகணும்னு ரொம்ப நாளாக ட்ராவல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 4 இயர்ஸாக அதுக்குன்னா ஒரு நண்பர் எனக்கு உள்ளே வந்தார். கூட அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் பல கதையில் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது இந்த ஒரு நாட்டை நான் அவர்கிட்ட சொன்னோம். இதை சொல்லும்போது இது நல்லா இருக்குது, இதை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். இது ரொம்ப நாளாக இருந்த சப்ஜெக்ட் தான், என் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக இருந்தது தான். அதை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லி இதை டெவலப் பண்ணி போன வருஷம் படத்தை ஆரம்பித்து இந்த ஜனவரியில் படத்தை ரிலீஸ் கொண்டு வந்துருக்குறோம். நம்ம ரியல் ஸ்டோரியிலன்னு வரும்போது கேரக்டர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணும்போது கேரக்டர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் ஒரு ரியல் ஸ்டோரி ப்ளே பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது அதில் வாட் வாஸ் இன் யோர் மைண்ட்? என்ன கான்ஷியஸாக இருந்தீங்க ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு? இது நாங்கள் ப்ளே ரெடி பண்ண ஆரம்பிக்கும் பொழுதேவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டரைசேஷன் தெளிவாக ஸ்கெட்ச் பண்ணிடணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருமேவும் எனக்கு தெரியும் நாங்கள் என்ன மாதிரியான காம்பேக்டான இடத்துல ஒரு காம்பேக்டான ஒரு க்ரூ வச்சு ஒரு பெரிய விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்றத
டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒரே இடத்துல அது ஒரு சின்ன க்ரூ அந்த மாதிரியான கதைகளுக்கு ஓகே. இது க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற போது களமே பெருசாயிருச்சு எங்களுக்கு. ப்ளேயில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ அதில் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை ப்ராப்பராக அதுக்கான ஃபீல்டு ஸ்டடியெல்லாம் பண்ணி ரிசர்ச் ஒர்க் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற போது ப்ளேயில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆக முடியாதுன்னு தெரியும். ஏன்னா ரொம்பவே க்ரிப்பாக தான் பண்ணியிருக்கேன். அட் த ஸ்டேஜ் அதை இன்னுமே ஆடியன்ஸுக்கு ஹோல்டபுளாக கொண்டு போகணுன்னா பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் போக முடியாதுன்றது தெரியும். அப்படி இருக்கும்பொழுது எழுதப்பட்ட கேரக்டர்ஸேவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், ஆடியன்ஸ் கூட ரொம்ப யதார்த்தமாக ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கணும். அது வெல் டு டூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன் ஸ்கெட்சு அது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் ப்ளே நிற்கும். ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். அதனால் அதை க்ரியேட் பண்ணும் பொழுதே அது அந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான், ரொம்ப ஜாஸ்தியான கேரக்டர்ஸ் இருக்காது. லிமிட்டடாக ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கும்னா 8 to 10 கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த 10 கேரக்டர்ஸுமே எந்த விதத்துலையுமே நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இதில் இந்த கேரக்டர் இல்லைனாலும் இந்த கதை நகுந்துரும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை கூட அதுலேருந்து பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி பற்றி நம்ம சொல்கிறோம், அது ஒரு மேலாப்பில் தான் சொல்கிறோம். ஜஸ்ட் மாதிரி என்ன ஃபுல் ஸ்டோரி நமக்கு சொல்ல முடியாது, பட் ஒரு ஐடியா ஆஃப் த ஸ்டோரி மட்டும் சொல்ல முடியுமா? இதில் இருந்து தான் அது இன்ஸ்பயர் ஆகி எடுத்ததுங்கிற ஒரு ஐடியா மட்டும். எனக்கு பார்த்ததில் அதில் பெண்களுக்கு நேரிடுற நிறைய பிரச்சனைகள் ஒரு ஐடியாவாக எனக்கு தெரிஞ்சுது. ஒரு க்ரைம் ஒன்று நடந்திருக்கு. அந்த க்ரைமை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன கண்ணோட்டத்தில் ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த க்ரைமில் சஸ்பெக்டும் யாருன்றதை நோட்டீஸ் பண்ண முடியலை. அதே போல் அந்த க்ரைமில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. க்ரைம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கொன்னது யாருன்னு தெரியாது, செத்தது யாருன்னு தெரியாதுன்னா அது எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகும் அப்படிங்கிற மூடில் அந்த ஸ்டேஜில் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது போகும்பொழுது அவருடைய கண்ணோட்டம் எங்கெல்லாம் விரியுது, ஸோ அது என்னென்ன லாஜிக்கலாக யோசிக்கிறாரு, ஸோ அது போகிற இடத்துல அவருக்கான தடைகள், அவர் ஒரு விஷயத்தை கான்ஃபிடண்ட்டாக நம்பும் பொழுது அது எங்கே உடையுது, அவர் நினச்சதை செய்யணும்னா ஒரு ப்ரூஃப் வேணும், அது கிடைக்கலைன்ற பொழுது அந்த கேஸை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அப்படி போகும்பொழுது அவர் நினச்சது ஒன்றா இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும், அதை ட்ராக் பண்ணி போகும்பொழுது அங்கே பார்த்தா வேற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும். அது ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிதுன்றது தான் படம். எப்படி உங்ககிட்ட ஸ்டோரி வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு ரியல் ஸ்டோரி அவர் நரேட் பண்ணும்போதே சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? நான் இந்த ப்ராஜெக்டில் என்ட்ரி ஆனது த்ரூ மியூசிக் டிரெக்டர் சார் தான் என்ன சஜஸ்ட் பண்ணார் டிரெக்டர்கிட்ட. அப்போவே ப்ரொஃபைல் பார்த்து நம்ம ஃபோன்லேயே நரேஷன் இதெல்லாமே கேட்டு ஸ்டோரியெல்லாம் கேட்டு நான் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, ஷூட்டில் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, என்னோடய போர்ஷன் தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால சீக்கிரமாக நம்ம ஃபோன்லேயே பேசி ஸ்டோரியெல்லாம் கேட்டு எனக்கு பிடிச்ச போது நம்ம சடனாக ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் இந்த ப்ராஜெக்டில் என்ன எப்படி உங்களுக்கு எப்படி நாங்கள் கனெக்ஷனா நமக்கு பர்சனலி தெரியாது, வேற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு இந்த கேரக்டரோட ப்ரீஃப் கேட்டபோது ஓகே இந்த மாதிரி ஓகே கனெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கே தோணி சஜஸ்ட் பண்ணேன். அப்படி ஏதோ நாங்கள் பர்சனலி இந்த ப்ராஜெக்ட் தான் தெரியும். ஒரு ஒன் திங் உங்களுக்கு அந்த ஸ்டோரியில டக்குன்னு சொன்னப்பவே கேட்ச் ஆச்சுங்கிற ஒரு விஷயம் என்ன? மேபி நிறைய கதைகள் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அது ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி நான் சொல்லலை, பட் நிறைய லவ் ஸ்டோரிஸ் பண்ண, அதாவது ஒரு ஃபீல் குட் மூவிஸ் பண்றதுக்கு தான் அப்படியே அந்த இது போகும். ஸோ ஒரு கிரைம்னு வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, த ஐடியா ஆஃப் இது நடிக்கிறது எல்லாமே இட்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? எனக்கு தோணுது அப்படி. ஸோ வாட் வாஸ் இன் யோர் மைண்ட்? ஆக்சுவலி லாராவில் க்ரைம் மட்டும் இல்லை, நிறைய ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இந்த சொன்ன மாதிரி லவ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இமோஷனலாக நிறைய சீன்ஸ் இருக்குது, அப்புறம் க்ரைம் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபுல் பேக் அந்த மாதிரி தான் இந்த லாரா ப்ராஜெக்ட். ஸோ என்னோடய போர்ஷன் அதில் 3 blocks இருக்குதுன்னு சொன்னால டேரக்டர்ஸ். ஸோ என்னோடய போர்ஷன் வந்து எனக்கு கேட்டபோது கொஞ்சம் கனெக்ட் ஆனதுன்னா எனக்கு சிம்லராக என்னோடய கேரக்டருக்கு கொஞ்சம் சிம்லராக ஈஸியாக பண்ண முடியும், நான் அதை எடுத்தால் நல்லா பண்ண முடியும். ஏன்னா ஆக்ட் பண்ண அந்த ஒரு அளவுக்கு இல்லாமல் நான் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே பண்ண முடியும்னு. இப்போ நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக யூ நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, மலையாளி தானே? புரிஞ்சு போச்சுல. ஆமாம். ஸோ அப்போது வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா? லாங்குவேஜ் வைஸாக இருந்தாலும் தமிழ் புரியுங்கிற ஒரு இது இருக்கும், பட் பேசுகிறதா இருந்தாலும் டெலிவர் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு அதான் எனக்கு நல்லா புரியும், பேசுகிறது புரியும், சொல்லி கொடுக்குறது புரியும்.
ஸோ அது கேட்டு ஏன்னா அவுட்புட்டு கொடுக்கதும் தெரியும். பட் இந்த லாங்குவேஜ் எனக்கு எப்படி நான் சொல்லும்போது தான் கரெக்டாக உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஏன்னா ஷூட் போகும்போது நம்ம செட்லேயே இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதை விட்டு வீட்டில் போனால் எகெயின் நம்ம தமிழ் பேசல, அப்போ எகெயின் டச் விட்டுடும் அந்த மாதிரி. பட் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டைரக்டர் சார் ஃபுல் சப்போர்ட். ஏன்னா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. தங்கிலீஷ்லாம் எழுதி கொடுத்து அதுக்கு மீறி ஏதாவது கேட்டானா உங்களுக்கு மலையாளம் தெரியுமான்னு கேட்பாங்க. எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத வேலை See, நானே சொல்லி நான் சொல்லுவாங்க கொடுக்கணும். இவ்வளோ தமிழ் தெரியாத இவ்வளோ நான் பண்ற அளவு நீங்க பேசுவாங்க மலையாளம். இல்ல இல்ல தேவையா நமக்கு? ஸோ மியூசிக் எல்லா படத்துலையும் ஸ்டோரி வாட் எவர் அது நரேஷன் என்னவா இருந்தாலும் மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கே அந்த ஒரு ஹைப் கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு படி மேலே வர்றது மியூசிக் தான். ஸோ அந்த கதை கேட்கும்போது வாட் வாஸ் இன் யோர் மைண்ட்? என்ன மாதிரி டெலிவர் பண்ணணும்? அவர் ஐடியா கொடுத்தாரா இப்படிதான் வேணுங்கிற ஒரு ஐடியா கொடுத்தாரா? ஃபஸ்ட்டு ஸ்டோரி நரேட் பண்ணுறப்போவே ஈச் அண்ட் எவ்ரி சீன் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவர் நரேட் பண்ணிகிட்டு இருக்கப்போவே எனக்கு மியூசிக் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ் பண்ணலாம், நம்ம உட்காந்து ட்ரை பண்ணி பிளான் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் இருக்கும், நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் பண்ண போகிறோம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போக வேண்டாம், அதுக்குன்னு ரொம்பவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அவர் சொல்கிறப்போவே இன்னொன்று த்ரில்லர் சஸ்பென்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோனர். ஏன்னா அதில் தான் மியூசிக் ஸ்கோர் பண்ண முடியும். மிச்ச ஜோனர்ஸ் கம்பேர் பண்ணால் த்ரில்லராக இருக்கட்டும் இல்லைனா ஹாரர் எதுனா இருக்கட்டும், மியூசிக் ஸ்கோர் பண்ணுற இடமே இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட், நல்ல ஜோனர், இந்த மாதிரி டைரக்டர் கிடைச்சா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ மியூசிக் எவ்வளோ பிஜிஎம்ஸ்லாம் போட்டு காட்டிருப்பீங்க டைரக்டருக்கு? அவர் என்னோட ஒர்க்லாம் பெருசாக எதுவும் கேட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ப்ரீவியஸாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம் சேர்ந்து. அதாவது அந்த படத்தில் அவர் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ண சூட் கேஸ் என்ற படம் போன வருஷம் பண்ணது. ஸோ அந்த படத்தில் அவர் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்து இவன் தான் நமக்கு தேவை, யாரும் கேட்க மாட்டேன் நம்ம பேச்சை, நம்ம உள்ளே போடுவோம் அப்புறம் பார்த்து வேலையான்னு சொல்லிட்டு. பட் ஜாலியாக போச்சு எல்லாமே, செஷன் சூப்பராக. உங்கள் மைண்டில் என்ன இருந்துச்சு சார்? அதுக்கு பதில் ஏதாச்சும் கொடுக்கணுமா? ரகு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ராஜெக்ட் முன்னாடியே ஒரு 2-3 மந்த்ஸ் ட்ராவல்லையும் ஈஸியாக ஜெல் ஆகும் இல்லையா. ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாலும் ஃப்ரெண்ட்லியாக ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு டீமாக எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜெல்லாகி ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுன்றது என்னுடைய பேசிக் தாட். எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகிறதில்ல. நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும், 100 தடவை கேட்டாலும் சலிச்சிக்காமல் செய்கிறதுக்கு அவங்களும் தயாராக இருக்கணும். அது எனக்கு ரகுட்ட கிடைக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்டு ஒர்க் வாங்குறதுக்கும் ஒரு விஷயம் பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் எங்களுக்கே தெரிஞ்சிடும், கொஞ்சம் சொதப்பிட்டோமோ சரி கழட்டி விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லா கோட்டையாலையும் ஃபஸ்ட்லேருந்து கோடு போகணுன்ற மாதிரி தான். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கணும், ஃப்ரெண்ட்லியான ஒரு மோடு. ஸோ அதுக்கு எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிது எங்கள் டீமுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி தான் டீமே க்ரியேட் பண்ணோம். சொல்லப்போனால் டீம் அசைன் பண்ணும்போதே ஓகே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், இதுதான் பண்ணணும், வாட் எவர் கடைசியாக எண்டில் எனக்கு தேவையான அவுட்புட் வர்றது வரைக்கும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் கரெக்டாக போகும். அப்படின்ற போது எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடச்சிது. ஒர்க் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். அவர் பண்ணது அவரே நல்லா இல்லைன்னு சொல்லுவார், நானும் சொல்லுவேன். அது நடக்கும். ஏன்னா பண்ணும்பொழுது நாங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து பண்ணுவோம், பண்ணும்போது சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம்லன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போட்டு பார்க்கும்போது தெரியும் செட் ஆகலையோ. மறுபடியும் அது சரி பண்ணும்பொழுது எங்களுக்கு தேவையான கிடைக்கிற வரைக்கும் மறுபடியும் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் மெயின் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான். அவர்கிட்ட இருக்கிற மெயின் விஷயம் எதாவது போட்டு காட்டினோன்னா புரியலப்பா 10 பேர் சொல்லி மாட்டாரு. அப்படி இது நல்லா இருக்கே, இதுதான் அப்படியே போட்டேன், அப்படியா சரி ஓகே. நான் தூக்கத்தில் இருந்தேன். மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவரோட ப்ரெஷர் புரிஞ்சுக்க முடியும். ஓகே சரி இருக்காரு, கேட்டால் நல்லா இருக்கா, ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில்? ஆக்சுவலி 5 சாங்ஸ் இருக்க வேண்டியது, ஒரு சாங் நாங்கள் பண்ணி வச்சோம், இதில் வைக்க முடியல. ஸோ டோட்டலாக இப்போ 4 சாங்ஸ் தான் இருக்குது. 3 சாங் வந்து விஷுவலாக இருக்குது, இன்னொரு சாங் ஆல்பமில் இருக்குது. எல்லாமே என்ன ஜானர்? 2 ஃபோக்கு, ஒரு மெலடி, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அரபிக் ஸ்டைல், அந்த அல்லா கைண்ட் ஆஃப் சாங், முஸ்லீம் சாங். இதில் எதிலாச்சும் அவங்க அவங்களுக்கே ஒரு சாங் இருக்கு. வாட் இஸ் திஸ் ஸ்டோரி ஆஃப் த சாங்? நல்ல மெலடி, லவ் சாங் தான், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். நான் வரும்போதே காலை போடு அந்த சாங் போடுன்னு சொல்லுவாங்க. என்னோட சாங் நானே நிறைய வாட்டி கேட்பேன். என்ன சொல்லணும் சார் இவங்களை பற்றி? எப்படி இவங்களை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது? ஹவ் வாஸ் இட்?
ஆரம்பத்துலேருந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லைங்களா, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால வந்து அது பெருசாக எங்களுக்கு தெரியல. எல்லாமே பேசிடுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட்டிங் 1 மணி ஒரு 10-15 நாள் பண்ண போகிறோம்னா, நான் ஒரு 15 நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அது மாதிரி 15 நாள் என்னமோ நாங்கள் எல்லாம் பேசிப்போம். என்ன வேணும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் கரெக்டாக நாங்கள் எல்லாம் பேசி போகிறதுனால எங்களுக்குள்ள ஒரு ஜெல் ஆகிடுச்சு. ஒரு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்களே, இப்போ இவங்க மட்டும் இல்லாம அதுவும் மென்ஷன் பண்றீங்களா? யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன ரோல் பண்றாங்க? லீட் ஹீரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மெயின் லீட், மேல் லீட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சார், அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசோக் பிரதர். எனக்கு அசோக் பிரதர் பொறுத்த வரைக்கும் அவரும் லாஸ்ட் மினிட்ல தான் நான் கமிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் காம்பேக்டாக போகும்போது ஆர்டிஸ்ட் போகணுமா வேணாமான்ற ஒரு ஆசோலேஷன் இருந்துச்சு. ஆனால் அவர் நண்பர் மூலிமா ஓகே ட்ரை பண்ணுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பேசணும். அப்போயே ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்டையும் கிடச்சிது. பண்ணலாம் பிரதர் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் தான் சரி அடுத்தடுத்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுவோம் பிரதர், எல்லாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணிட்டு அவருடைய போர்ஷன் இந்த படத்தில் இந்த இடத்துல இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ முக்கியமாக இது கதை, ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பேஸ் பண்ண ஸ்டோரி தான், ஃபுல்லாகவே ப்ளே தான் முக்கியம் ரோல் பண்ணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மெயின் லீட் கேரக்டர் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவல் ஸ்கோப் போயிடும் அப்படின்றது எல்லாமே அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு அந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது அண்டு ப்ளேவும் பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் டீமும் ஓரளவுக்கு அவருக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுனால அவரும் இன்வால்வ் ஆகி உள்ளே வந்தார். அண்டு செகண்ட் ஒன் வர்கீஸ் சார், மேத்யூ வர்கீஸ் சார். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் தான். ஆனாலும் எங்கள் டீம் கூட நல்லா ஜெல் ஆகிட்டார். வந்தோடனே பார்த்தாரு, சரி ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறதா, நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஒரு 1/2 மணி நேரம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறதா, இவங்க என்ன பண்ணுறானுங்க பார்த்துட்டு சரி அப்படின்ற மாதிரி ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறது. அது போக திலீப் குமார் சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு பையன், பிரதீப், ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்டு பாலா, எஸ்கே பாபு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட்ஸில் பார்த்தீங்கன்னா அனுஸ்ரீ அண்டு வெண்மதி அண்டு வர்ஷினி வெங்கட், ஸோ 3 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமேவும் அந்தந்த கேரக்டருக்கான ஈக்குவல் ஸ்கோப் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எந்த கேரக்டருமே நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து தனியாக எடுக்கவே முடியாது. ஸோ அவங்க இல்லைனாலும் கதை நகரும்னா வாய்ப்பே இல்லை, அது இருந்தால் தான் போகும். அந்த அளவுக்கு அது கூட கனெக்ட் ஆகிருக்கும், பாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னீங்களே சார், உங்களுக்கு நடிக்கணுங்கிற ஆசையில தானே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததே? அவர் படம் பண்ணதே நடிக்கிறதுக்காக தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நான் ப்ரொடியூசர் ஆகிறேன்னா வருவார் சினிமாவுக்கு, அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே நடிக்க தான். ஸோ அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அவர் தனக்கான வாய்ப்பை நானே உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போய் இவ்வளோ நாள் போராடிட்டு வந்திருக்காரு. சரி நீங்கள் நடிக்காதீங்கன்னா கேட்பாரா? நடிக்கிறதுக்காக தான் அவர் ப்ரொடியூசராகவே ஆயிருக்காரு, அதுதான் உண்மை. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு நடிக்கிறோம், அதுவும் போலீஸ் ஆஃபீஸர், பார்க்கறதுக்கே அது பர்ஃபெக்ட் ஃபிட். எஸ், அந்த வெறப்பான போலீஸ் ஆஃபீஸர். ஹவ் இஸ் தட் படத்துல நடிக்கிறது? பிடிச்சி செய்கிறது தானே அது, அதனால் அவங்களுக்கு அது பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல. நான் பெருசாக ரொம்ப டேக்கில் வாங்க 1-2 டேக்கு தான். நான் வந்து ரொம்ப நாளாகவே அந்த கேரக்டர் என்னமோ அதை நான் ஒரு நாள் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக ட்ராவல் அது பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா அந்த போலீஸ் கேரக்டரில், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, பெருசாக. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த கேரக்டர் தான் அங்கே யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கும், இதுதான் அவருடைய கேரக்டரைசேஷன். ஸோ அதனால ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் படத்தில் பார்க்கும்பொழுது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக யாரோ புதுமுகம் வந்துட்டு என்னடா நடிக்க தெரியாமல் இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அவருடைய ரியல் கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியே கேரக்டரைசேஷனை ஸ்கெச் பண்ணிட்டோம். அதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிவிட்டு அவருக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவருடைய ரியல் கேரக்டரே அந்த போலீஸாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரும் ஈஸியாக உள்வாங்கிக்கிட்டார். ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு அவரும் அதை நீட்டாக பண்ணிட்டாரு. இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. எனி ஃபன்னி இன்சிடென்ட்ஸ்? ஃப்ரேமில் நல்லா இருக்கணும், ஏதாச்சும் ஏன்னா அவ்வளோ இன்னசென்ட் கேரக்டரா, அப்படி மேக்கப் அதுவும் எதுவும் இல்லை. ஸோ ஏதாச்சும் பொட்டாச்சும் வைக்கலான்னு பொட்டு எடுத்து வச்சா சார் இது எப்படி இருக்கு, நல்லா இல்லை எடுத்துரு அப்படி சொல்லுவாங்க. ஏதாச்சும் காமிச்சா இது ஒன்றும் வேணாம், இது ஒன்றும் வேணாம், என்னுண்டல் கேரக்டருக்கு அதான் தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான். தியேட்டர்ஸில் நம்ம ஜென்ரலாக இருக்கிறது பெரிய படம் போகும்போது அந்த ஒரு ஹிட் வரும், அந்த பேச்சு பொருளாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் மூவி ஒரு இவ்வளோ சீரியஸான ஒரு சோஷியல் இஷ்யூ பேச வரும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் அந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? லைக் டேரக்டர் சைடாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியை இப்போ என்ன மாதிரி இம்பேக்ட் கிரியேட் ஆகும்? அந்த ஸ்டோரி இன்னைக்கு சொசைட்டியில் எந்த விதமான இம்பேக்டையும் கிரியேட் பண்ணாது. அது ஒரு பர்சனல் இன்சிடெண்ட். ஸோ அது 2 hours பார்க்குறாங்கன்னா ஆடியன்ஸுக்கு அந்த 2 மணி நேரம் எங்கேஜிங்காக வச்சுருக்கும். ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஆடியன்ஸ் தான்.
நான் சோசியல் மெசேஜாவோ அல்லது அந்த ஒரு ஏதோ கன்வே பண்ணும் அப்படின்றது இல்லை. அந்த இடத்துல அன்னைக்கும் அது ஒரு பர்சனல் இன்சிடென்ட் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சின்ன வயசுல பார்த்த ஒரு ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் தான் அது. அதை எடுத்துட்டு வந்து நம்ம இதுக்குள்ள வைக்கும் பொழுது இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது, இப்படி ஒருத்தவங்களுக்கு நடந்துச்சே, ஆனால் அது என்னாச்சுன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்றது கடந்து போயிருப்போம். இப்போ நம்ம கேள்விப்பட்ட எத்தனையோ நபர்கள் இருக்காங்களே, ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது எல்லாமே சோசியல் இம்பேக்ட் கிடையாது. ஆனால் 2 மணி நேரம் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல வரேன், அந்த கதை உங்களுக்கு 2 மணி நேரம் எங்கேஜிங்காக வச்சுருக்கா? ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விஷயந்தான் நடந்துச்சா, இல்லை அதை உடைச்சனா? அதுக்கடுத்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஜட்ஜ் பண்ணது தான் அடுத்து வந்ததா? சரி, படம் முடியறதுக்குள்ளேயாவது உங்களுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சேனா? இது அத்தனை க்யூரியாசிட்டியும் ப்ராப்பராக கொடுத்தோமா அப்படின்றது தான். நான் என்னை நம்பி வரக்கூடிய 150 ரூபா 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபைடாக ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ அப்படி யோசிச்சு உருவானது தான் லாரா படம். ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள் வச்சு பண்ற மூவி ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போகணுங்கும் போது தேர் ஆர் மெனி சேலஞ்சஸ் இல்லையா? அப்போ ஒரு புதுமுகமா நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தேர் ஆர் சோ மெனி சேலஞ்சஸ் விச் இஸ் டாக்ட், விச் இஸ் ஆல்சோ நாட் டாக்ட். ஸோ இப்போ ப்ரொடியூசருக்கும் நான் ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறது. ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில்? இல்லை, கண்டென்ட்டு உங்களுக்கு நல்லா இருந்தது. அதை நான் கண்டென்ட்டை போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொண்டு வரும்போது இது மக்கள் மத்தியிலையும் பெரிய பெரிய சார் விஜய் சத்யராஜ் சார் வந்தார், அப்புறம் விஜய் சார் வந்தார், MS பாஸ்கர் சார், இப்படி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்துருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது எங்களுக்கு. அதனால் இந்த படத்தை வந்து எனிமி பிக்சர்ஸ் வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் உங்களுக்கு ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு, இன்னும் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல திரைக்கதை எப்போவுமே வெற்றி அடையுங்கிறது அடிப்படையான கலைஞர்கள் எல்லாருக்கும் கூடிய ஒரு நம்பிக்கை. அதை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் நல்லா எடுத்தால் கண்டிப்பாக ஓடும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரம் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்துக்குமே படம் பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்து ஒரு 2 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட். இப்போ பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படின்றத தாண்டி கதை இருக்கோ இல்லையோ, கதையே இல்லாமல் கூட நிறைய படங்கள் ஓடி இருக்கும். அதுக்கான அது க்ரிப்பாக போயிருக்கும். ஸோ மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த காட்சிகள் அவங்களுக்கு தேவையான அந்த எமோஷனை கன்வே பண்ணும். உங்களுக்கு சீரியஸாக சஸ்பென்ஸ் வேணும்னா நான் அதை ஹோல்ட் பண்ணணும், எமோஷன் தேவைப்படுற இடத்துல எமோஷனை நான் கன்வே பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணால் நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கீங்க, அதுதான் ஆடியன்ஸ். ஸோ அதை நாங்கள் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கோம், அது ஆடியன்ஸுக்கும் கரெக்டாக ரிசீவ் ஆகுது, அதை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ மக்கள் வந்து பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் கண்டென்ட்டை நம்பி வரக்கூடிய அந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணாதான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும். ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக பெரிய பட்ஜெட் ஒரு பெரிய ஹீரோயிசம் அது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே போல் ஒரு எளிமையான கதைகள் லபர்பந்தாக இருக்கலாம், சூதுகவுமாக இருக்கலாம், மைனாவாக இருக்கலாம், அருவியாக இருக்கலாம், இதெல்லாமே கண்டென்ட் நம்பி வந்த படங்கள் தான். ஸோ அந்த கண்டென்ட் கரெக்டாக க்ரிப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆடியன்ஸ் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது இந்த டீமும் அடுத்தடுத்து எஸ்டாப்ளிஷ் டீமாக மாறும். இந்த ஸ்டோரி இப்போ உண்மையாக நடந்த ஸ்டோரிங்கிறதுனால இது சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி உங்களோட ஒரு இது வச்சு தான் நாங்கள் படம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கீங்களா? படம் காட்டுவீங்களா எப்படி? அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதை போய் சொன்னோன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து. ஓகே, அதை நாங்கள் அவங்களுடைய ஃபாலோ பண்ணி அதை எடுத்துகிட்டு போகல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்ற முடிவாச்சு இல்லையா, அந்த கேரக்டரை வச்சு அதனுடைய கிளை கதைகள் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சொன்னபோது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே என்கிட்ட நரேட் பண்ணியிருந்தார். ஸோ அதனோட கிளை கதைகள் போகும்போது ஒருத்தரை சார்ந்து அவங்களுடைய கதையை நம்ம படமாக எடுக்கிற மாதிரி ஆயிரும். பட் அது நமக்கு தேவையும் படலை. ஒரு சினிமாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது தேவைப்படலை. இப்படி ஒன்று நடந்துச்சே அப்படின்றத ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்பார்க்கை மட்டும் எடுத்துப்போம். இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், அந்த கேரக்டருக்கு நடந்ததுனால மட்டும் கிடையாது, வேற யாருக்கு நடந்தாலுமே இது என்னவா அடுத்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பார்க் மட்டும்தான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லாமே கற்பனை கலந்த கதைகள் தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே இப்போ போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறாங்கன்னா எப்படி போவாங்கன்றது தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். அவங்க எந்த கேஸில் போனாங்கன்றதை நாங்கள் உள்ளே கொண்டு வரல. நான் ஒரு கேஸ் எடுத்திருக்கேன், அந்த கேஸை போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணால் என்னன்றதை நான் ரூம்குள்ளே உட்காந்து யோசிக்கிறத விட ரியலாக அவங்க போய் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிமிலர் கேசஸில், அதில் என்ன நடந்தது அதெல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து என்னுடைய கதைக்கு வலு சேர்த்துக்கிட்டோமே தவிர இது கம்ப்ளீட்டாகவே ஒருத்தர்கிட்ட சொல்கிற அளவுக்கு தனிநபர் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது.
ஸோ அவங்க மேலேயே ட்ராவலும் பண்ணாது. இது அவங்ககிட்ட போட்டுக்கனால இது அவங்க கதையான்றது அவங்களுக்கே புரியாது. ஜனவரி 3 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லா வித சக்ஸஸும் கிடைக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ மெமரிஸ் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.